வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நமக்கு ஒரு gift வந்திருக்குதுங்க. அது எங்கேருந்து வந்திருக்குது அப்படிங்கிறதையும், நமக்கு என்ன gift வந்திருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கேரமல் அடினியம் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. ரொம்பவே அழகாக இருக்குதுங்க. இது இன்றைக்கி தான் மலர்ந்தது, அதனால தான் நான் இப்போவே இதை காமிக்கிறேன். ஏன்னா இது ஒரு 2 நாள் ஆகும்போது இதோட கலர் வந்து கொஞ்சம் மாறிடுது. இது பாருங்கள், இது வந்து மலர்ந்து ஒரு 3 நாள் ஆயிடுச்சு. அந்த மேலே உள்ள அடுக்கில் அந்த கலர் மாறிடுது. இது மலர்ந்து ஒரு 10 நாள் கிட்டே ஆயிடுச்சுங்க. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இது மலர்ந்த உடனே பார்க்கும்போது உண்மையிலே அவ்வளோ ஒரு அழகு. இந்த கலர் காம்பினேஷன் பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்குது. நமக்கு இந்த gift எங்கேருந்து வந்திருக்குது அப்படின்னா, கார்டனிங் வேர்ல்டு அண்ட் இந்தியன் குக்கிங் அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் வீடியோ போடுவாங்க. அந்த சார்கிட்டேருந்து தான் நமக்கு வந்திருக்குதுங்க. என்னெல்லாம் gift கொடுத்துருக்குறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நமக்கு நிறையவே வந்து செடிகள் வச்சுருக்குறாங்க. நான் வந்து நட்டும் வச்சுருக்குறேங்க. இந்த பாட்டில் 2 பாட்லேயுமே நான் என்னெல்லாம் அப்படிங்கிறது நான் தனித்தனியாக உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து நான் வெளியில் கிளம்புற நேரம் எனக்கு நேற்று மதியம் வந்து கிடச்சதுங்க. அதனால் வந்து உடனே நான் வந்து பிரித்து வச்சுட்டு உடனே வாடிகிற மாதிரி செடிகளை மட்டும் நான் நட்டு வச்சுட்டு போயிட்டேங்க. ஃபஸ்ட்டு நம்ம அரேபிக்கம் பிளான்ட்லேருந்து பார்க்கலாங்க. நல்ல பெரிய செடியாகவே கொடுத்துருக்குறாருங்க. நல்ல ஹெல்த்தியான செடியாகவும் இருக்குது. நிறைய கிளைகளோட நல்லா இருக்குது பாருங்கள். இது நான் வந்து பாட் பண்ணி வைக்கும்போது இந்த இலைகள் எல்லாமே வெட்டிட்டு தாங்க நல்லான்ட்டு இருக்கிறேன். பொதுவாக அடினியம் செடிகள் நம்ம ரீபாட் பண்ணும்போது இலைகள்லாம் வெட்டிட்டு வச்சோன்னா அந்த செடியோட வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்குங்க. அடுத்தது இந்த பெரிய பல்பு பாருங்கள், நல்ல பெரிய ஒரு பல்புங்க. இது வந்து கிரீனம் லில்லியோட பல்பு தாங்க. பக்கத்துலேயே ஒரு குட்டி பல்பு கூட இருக்குது பாருங்கள். இது வந்து பிங்க் சம்பங்கி சிங்கிள் பெட்டலோட பல்பு தாங்க. பக்கத்தில் இருக்கிறது ரெயின் லில்லி பல்பு அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. அதாவது ஒயிட் ரெயின் லில்லி அப்படின்னு சொல்லி சொன்னார். இது எப்படி பூக்கும் அப்படிங்கிறது தெரியலைங்க. நான் நட்டு வச்சுட்டு பார்க்கலாம். அடுத்தது ட்ராகன் ஃப்ரூட்டு தாங்க. இது வந்து பிங்க் கலரில் பழம் வைக்கக்கூடிய ட்ராகன் ஃப்ரூட்டு கட்டிங்ஸ் தாங்க. இது வந்து நல்ல வேரோடையே இருக்குது பாருங்கள், நல்ல பெரிய வேரோடு இருக்குது. இதுவுமே கொடுத்துருக்குறாரு. அடுத்ததாக நம்ம பாட் பண்ண செடிகள் பார்க்கலாங்க. இது வந்து கலேடியம் செடி தாங்க. கீழே உள்ள தண்டுகள் வந்து நல்ல பசுமையாகவே இருக்குதுங்க. இந்த 2-3 இலைகள் வாடி இருந்தாலும் கூட மற்ற தண்டுகள் வந்து நல்லாவே இருக்குது. அதனால் இதுவுமே நமக்கு நல்லா வந்துடும். அடுத்ததாக இந்த தொட்டியில் வந்து இந்த பெரிய தொட்டியில் நான் மொத்தமாக பாட் பண்ணியிருக்கிற பெட்டூனியா செடிகள் தாங்க. இதில் வந்து நிறைய செடிகள் மொத்தமாக கொடுத்துருந்தாரு. நான் வந்து கிளம்புற நேரம் கை கிடச்சதால உடனே நடணும் அப்படிங்கிறதுனால ஒரே தொட்டியில் நான் வந்து இது மாதிரி மொத்தமாக நட்டு வச்சுருக்கிறேன். இதில் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கூட இருக்குதுங்க. பாருங்கள், அழகான பூக்கள் பூத்துருக்குது பாருங்கள். இது இன்னைக்கு காலையில் மலர்ந்தது தாங்க. நான் வந்து காலையில் செடி எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணுங்கிறதுக்காக வந்து பார்த்தப்போ இந்த மாதிரி அழகான பூக்கள் மலர்ந்திருந்தது. இதை பார்த்துட்டு எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. மேலே இலைகள் பார்த்திங்கன்னா தெரியும், கொஞ்சம் வந்து நல்ல புத்துணர்ச்சியோடு வர ஆரம்பிக்குது. பொதுவாக நம்ம கார்டனை அலங்கரிக்கிறதுல பெட்டூனியா செடிக்குமே ஒரு முக்கியமான பங்கு இருக்குதுங்க. நான் சமீபத்தில் வந்து பெட்டூனியா செடிகள் மேலே ஒரு ஆசை வந்து தான் இது மாதிரி நான் விதைகள் வாங்கி விதைச்சிருக்கிறேன். இந்த நேரம் வந்து நமக்கு அவருமே இது மாதிரி நிறைய செடிகள் வந்து மொத்தமாக கொடுத்துருக்குறாரு. இது வந்து சிங்கிள் பெட்டல் தாங்க. ஆனால் அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். பூக்கள் வந்து பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கே. இந்த பூக்கள் நான் வந்து வெட்டி விட்டுருவேங்க. ஏன்னா பொதுவாக ஒரு செடி நம்ம வந்து ரீபாட் பண்ணும்போது அதில் உள்ள பூக்கள் எல்லாமே எடுத்துட்டோன்னா அந்த செடியோட வளர்ச்சி வந்து நல்லா இருக்குங்க. அதனால் வந்து இந்த பூக்கள்லாம் வெட்டிடலான்ட்டு இருக்கிறேன். நான் உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக தான் நான் இது வந்து அப்படியே வச்சுருந்தேன். இனி இதை நான் வெட்டி விட்டுட்டு இதோட வளர்ச்சியெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேங்க. இன்றைக்கி இந்த பரிசுகள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு இந்த அழகான பரிசுகளை கொடுத்த அந்த சாருக்கு நான் திரும்ப என்னோடய நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேங்க. இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.